நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிரிலும் பற்று வாழ்க. இறைவன்பால் கொண்ட பற்று. நீங்கள் எந்த விதத்திலே இறைவனை வழிபட்டாலும் இறைவன் உங்களுக்கு அருள்வார். உங்கள் கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். சிவ அபச்சாரமாக ஆலயத்தில் நடக்கும் குற்றங்களை தட்டி கேட்க வேண்டும். சும்மா சிவனடியார் நான் சொக்கர் பெரியாளு அப்படின்லாம் இருந்தால் வேஸ்ட். நாம் ஒவ்வொருவரும் நாம் வழிபடவே ஆலயங்கள் இருக்கின்றன. ஆலயத்திலே இறைவனுக்கு முறையாக அபிஷேகம் செய்யப்படாவிட்டாலும் அல்லது இறைவனுடைய ஆடைகளையோ மற்ற பிற எடுத்தாலோ, ஆலயத்தில் உள்ள செடி முளைத்து அப்படி இருந்தாலோ அதையெல்லாம் நாம் சுத்தம் செய்வது மட்டுமல்ல, சேவையில் ஆலயத்தில் நடக்கும் தவறுகளை தைரியமாக அன்புடன் தட்டி கேட்க வேண்டும். அதன் குறைகளை நீக்க வேண்டும். இல்லையெனில் வன்முறை தவறல்ல. அப்படி ஒரு வரலாறு இன்றைய வரலாறு. வன்முறை என்றால் போய் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் கிடையாது. ஒரு முறையான கண்டித்தல். இன்றைக்கெல்லாம் பேப்பருக்கு பயப்படுற அளவு அறநிலைய ஆட்சித்துறை எதுக்கும் பயப்படுறதில்லை. எல்லா காலத்துலேயுமே கோயில் அர்ச்சகரோ அல்லது அந்த இஓ இன்ஸ்பெக்டர் கோயில் எடுபிடிங்க யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோங்கிற அந்த இறைவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது வேற. அவருக்கு மேலதிகாரிக்கு அவருக்கு நீங்கள் இவர் என்னென்ன செய்தி செய்கிறார். உதாரணத்துக்கு கோயிலில் உண்டியல் என்னென்னா, இந்த மாதம் உண்டியலில் இவ்வளோ பணம் இருந்ததுன்னு நோட்டீஸ் போர்டில் போடணும். திருப்பதியெல்லாம் செய்கிறாங்க, திருச்செந்தூரில் செய்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் செய்கிறாங்க. பெரும்பாலான ஊரில் அது எழுதுறது கிடையாது. அப்படி எழுதி வைக்கிறது கிடையாது. எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு, அதிகாரி எவ்வளோ தின்னும், ஆண்டவனுக்கு எவ்வளோ போச்சு, ஒன்றுக்கும் விடை கிடையாது. அதையெல்லாம் கேட்டு நாம் ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடணும். அப்படிப்பட்டதுக்கான முன் உதாரணம் இன்றைய வரலாறு. திருநீற்றின் செம்மையே செம்மையாக கொண்ட ஒன்று மனம் மொழி மெய்களால் அறவழியிலே சைவத்தின் கடமைகளாகிய முன் பதிவுகளிலே நான் குறிப்பிட்டு பெற்ற நல்ல நூல்களை கற்றல், அவ்வழி நிற்றல், பெரியோர்களுக்கு உதவுதல், பிற மனிதருக்கு உதவுதல், பிற விலங்குகள் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுதல், இறைவனை வழிபடுதல் என்ற 5 கடமைகளையும் தவறாமல் செய்து வரக்கூடிய அந்த அறவாளி அந்தணர்கள் நிறைந்த ஊர் சேய்நல்லூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரிலே பவித்திரை விசார சருமன் என்ற தம்பதியர் வாழ்ந்தனர். அவர்களுக்கு மன்னிக்கவும், அந்த ஊரிலே பவித்திரை யக்ஞதத்தன், அவர் பேரு யக்ஞதத்தன், வேள்விகளில் சிறந்தவன் என்று பொருள். அந்த யக்ஞதத்தன் பவித்திரை என்பவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அதை அன்புடன் பாராட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார். ஒரே பையன். அவனுக்கு விசார சருமன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவருக்கு 5 வயது தொடங்கிய நிலையிலே முற்பிறவியின் பயனாக நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட பார்த்தீங்களா, இந்த சாமி சிலை எல்லாம் வச்சுட்டு விளையாடும். சாமி வச்சுட்டு விழாலாம் எடுக்கும். அதுங்க பொங்கல் வைக்கும், எதோ பண்ணும் குட்டி பிள்ளைங்க. அதுபோல இவரும் அந்த சிவருமானிடத்து இவருக்கு ஒரு பற்று வருகிறது. இவருக்கு 7 வயது ஆனவுடன் அவரது தந்தையார் பூநூல் கல்யாணம் என்பார்கள், உபநயனம் என்பது எல்லா இந்த பூநூல் அணியில் எல்லா மதத்தில் எங்கள் மற்ற எல்லா இனங்களிலும் பெரும்பாலும் செட்டியார், முதலியார், ஆசாரி, பிள்ளைமார் இப்படி யார் இருந்தாலும் பூநூல் அணியும் பழக்கம் தமிழருக்கு உண்டு. மணவரையிலே இப்போல்லாம் வெள்ளியில் பூநூல் போட்டு கழட்டிட்டு அக்கா தங்கச்சி கிண்டலுக்கும் கேலியும் பண்ணி பணம் வாங்குகிற சடங்காக போயிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் குழந்தைக்கு 7 வயது ஆனதும் அவனுக்கு மந்திர உபதேசம், நமசிவாய மந்திரமோ அல்லது குலம் சார்ந்த மந்திரமோ உபதேசம் செய்து பூநூல் அணிவிக்கும் நிகழ்வு. அதுக்கு மயிர்வினை மங்களம்னு பேர். முடியெல்லாம் நீக்கி பூநூல் அணிவித்து இன்றைக்கி யூகேஜியில் விடுற மாதிரி குருகுலத்தில் விடக்கூடிய ஒரு சடங்கு. அதை இந்த விசார சருமனுக்கு செய்கிறார். விசார சருமனார் சிவஞானம் பெறவல்ல
நீதி நூல்களையும் மறைகளை படிக்கின்றார், பல கலைகளையும் பயில்கிறார். இவருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் வியக்கும் வண்ணம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் முன்பாகவே இந்த குழந்தை அதை அறிந்து எல்லா அறிவுக்கும் எல்லை இல்லாத சிவருமானின் திருவடியே என்ற உணர்விலே வாழ்ந்து வருகிறார். இவ்வாறு ஒரு நாள் விசார சருமர் தன்னுடன் பயிலும் மாணவர்களுடன் செல்லும் பொழுது பசு கூட்டங்கள் எதில் வருகின்றன. அந்த பசுக்களில் கன்றுகின்ற பசு ஒன்று உண்டு. அது கூட்டத்தை மேய்த்து வரும் ஆயரை, மேய்ப்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா, மாடு மேய்ப்பவர்கள், அவரை முட்டுவதோல் கொம்பினை அசைக்க முயற்சிக்கிறது கன்றின்ற ஒரு பசு. இதனை கண்ட ஆயர் அப்படின்னு கையில் இந்த கோலை எடுத்து அந்த பசுவையை அடிக்கிறார். இதை கண்ட விசார சருமனார் அந்த ஆயருக்கு பசுவின் பெருமைகளை எடுத்து கூறுகிறார். பின் இந்த பசுவின் கூட்டங்களை நானே மேய்க்கிறேன் என்று கூறுகிறார். அதை கேட்டு மேய்ப்பனும் விசார சருமரை மாடு மேய்க்க விட்டுவிட்டு அவர் சென்று விடுகிறார். விசார சருமனார் தன் குல சான்றோரிடமும் தாய் தந்தையரிடமும் அனுமதி பெற்று அப்பசு கூட்டங்களை மேய்க்கும் கோலும் கயிறும் கொண்டு குடுமி அசைய, மார்பில் பூநூல் தவழ, அரைக்கெட்ட கோவணம் மொழி வீச மேய்ச்சலுக்கு புறப்படுகிறார். ஆம், நாம் எந்த செயலை செய்தாலும் நம் பெற்றோர் மற்றும் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய அனுமதியோடு செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்கள் மனம் செலுத்தால் நம் வாழ்க்கை உருப்படாது. ஆக இவர் செய்யும் செயலை பற்றி அது என் நல்ல செய்ய, குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் சரி, சம்பளமே இல்லாத வேலைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு தொழிலுக்கு செல்லும் பொழுது பெற்றோருடைய ஆசி அவசியமானது. என்ன, நான்லாம் என்னுடைய பெருமைக்காக இல்லை, என் பெற்றோர் இருந்த வரையில் இன்றும் என்னுடைய பெற்றோரை வணங்கித்தான் நான் என் கடமைகளை செய்ய தொடங்குகிறேன். ஏனெனில் எங்களை அப்படி பயிற்றுவித்தார். இவர் அப்படி பசுக்களை மேயச் செய்து, பசுக்கள் செல்ல முடியாத இடங்கள்லாம் தன் கையில் தலைகள்லாம் பறித்து போட்டு, நல்ல வெயில் நேரத்தில் ஒரு 2-3 மணி ஆனதும் தூய்மையான குளிர்ந்த நீரில் பசுகளை பருங்கபடி செய்து, அது பால் பீய்ச்சுற நேரத்தில், பால் சொரியும் நேரத்தில் உரிமையாளரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். தனது இல்லத்திற்கு வரும் பொழுது அன்றன்றைக்கு தான் செய்யக்கூடிய வேள்விக்கான சமித்துக்களையும் வேள்வி தீயில் உண்டாக்க கடையும் கோலினையும் எடுத்துக்கொண்டு இரவுக்கு முன்பே தனது இல்லம் சேர்வார். இது அவருடைய தினசரி கடமையாக இருந்தது. இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. பசுக்கள் எல்லாம் தூய புல்லினை உண்டும் நன்னீரை பருகியும் மிக்க மகிழ்ச்சியில் இருந்ததாலும், தனது கன்றுகளை பிரிந்தாலும் அக்கன்றின் நினைவு குறித்து வருந்தாமல் தம் முன் நிற்கும் வியாச தர்மரை கண்டு தாய் உணர்வு மேலிட அப்பசுக்கள் கறக்காமலே தானே பாலை சொரிந்தன. இதனால் வழக்காக வழங்கும் பாலினையும் அப்பசுகள் குறையாது வழங்கி வந்தன. நம்முடைய ஞானசம்பந்த கன்று மதுரை அடைந்த பொழுது மங்கையர்க்கரசியார் மார்பகத்திலே குழந்தை ஈன்றது போன்ற பால் சொரிந்ததாம். அதுபோல நிலையிலே இந்த பசுக்கள் வியாசதருமுறை கண்டதும் பால் சொரிந்தன. இப்படி இருக்கும் பொழுது நம்பெருமானின் திருவருளால் தானே பொழியும் பாலினை கண்டவுடன் வியாசதர்மருக்கு சிவருமானுக்கு திருமஞ்சனத்திற்கு ஆகும் என எண்ணம் எழுகிறது. சிவபூஜை செய்ய விரும்பியவராக அத்திமரத்தின் கீழ் மண்ணி ஆற்றிலே மணல் மேடு உண்டாக்கி விளையாட்டாக சிவலிங்க திருமேனியை மணல் கொண்டு செய்து கோபுரம் போலவும் சுற்றும் ஆலையும்
மணலால் அமைக்கிறார். நாமெல்லாம் ஆற்றுக்கு கடலுக்கு போனால் வீடு கட்டி விளையாடி அதுபோல ஒரு கோயில் கட்டுகிறார். பின் இலையால் கோர்த்த பூக்கோடையில் ஆத்தி மலர்களையும் அருகில் பூத்த மலர்களையும் செந்தளிர்களையும் நல்ல நறுமணம் வெளியேறாமல் பாதுகாத்து அருகில் வைத்துக் கொள்வார். பின் எதிர்பெற்ற ஒரு பசுவின் காம்பை தீண்டியவுடன் அப்பசு அன்பின் வெளிப்பாட்டினால் கனைத்து பால் சொரிய ஆரம்பிக்கும். வியாசர் நீட்டிய குடத்தை பாலால் நிரப்பிக்கொண்டு சிவலிங்கத்தின் மீது மலர் கொண்டு ஆவாகனம் முதலிய செய்து அந்த பாலினை சாமி மீது பொழிந்து அர்ச்சனைகள் செய்து மகிழ்கிறார். இந்த சிவபூஜைக்கு பால் வழங்கிய பசுக்கள் தனது உரிமையாளர் வீட்டுக்கு குறைவில்லாத பாலினை கொடுக்கின்றனர். மிக நிறைவாக அங்கே மாடுக்கு சொந்தக்காரங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இவ்வாறு பல நாள் சிவபூஜை செய்கிறார் வியாசர சருமனா. அப்பொழுது இவருடைய அன்பின் திறத்தை அறியாத அயலான் ஒருவன் ஊரில் வாழும் அந்தணனும் சென்று வியாசர சருமன் பாலினை கறந்து கீழே ஊட்டுகிறான் என்று கூறிவிட்டான். அவ்வூரில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று கூடி யக்ஞதத்தனை அழைத்து வியாச சருமனாரின் செய்கையை நேரே கண்டு உண்மை அறியாத அந்தணர்கள் பாலை கீழே ஊற்றுவதாக புகார் கூறுகிறார்கள். உடனே யக்ஞதத்தன் இனிமேல் இவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி தன் வீட்டிற்கு செல்கிறார். மாலை வழிபாட்டினை முடித்துக்கொண்டு இரவு தன் மகனிடம் நடந்ததை கூறாமல் விடிந்ததும் விசார சருமனார் பசுக்கூட்டங்களுடன் மேய்க்கச் சென்றதும் அவரை பின்தொடர்ந்து சென்று அங்கே மறைந்திருந்து மேய்ச்சல் புரியும் இடத்திற்கு அருகே ஒளிந்து கொண்டிருக்கிறார். வியாசர சருமரும் வழக்கம் போல் நீராடி மலர் கொய்து பால் குடம் நிறைந்து அபிடேகம் செய்வதனை கோபமுடன் கண்ட யக்ஞதத்தன் மரத்திலிருந்து இறங்கி ஒரு கொம்பினை எடுத்து அவர் முதுகில ஓங்கி அடிக்கிறார். அதோடு கொடிய மொழிகளால் பேசி அவரை திட்டார். ஆனால் வியாச சருமனார் பொங்கி அன்பினால் சிவபூஜையை ஒன்றிய மனத்தராய் எதையும் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கார். இவ்வாறு அடித்தும் அதை உணராது சிவபூஜையிலே திளைத்திருந்ததை கண்ட யக்ஞதத்தன், ஏடா நம்ம இவ்வளோ அடிக்கிறோம், அப்பா வந்திருக்கேன், இவன் எதையுமே கண்டுக்காம இருக்கானன்னு சொல்லி அந்த திருமஞ்சனம் பால் குடம் இருந்திருக்குது அது சிதறும்படி ஓங்கி ஒரு உதை கொடுக்குற. இதை கண்ட விசார தர்மர் இக்கொடிய செயலை செய்த தன் தந்தை என்று அறிந்தாலும் கூட அதன் அருகே இருந்த கோலை எடுக்க அது மழுவாக, இந்த மாடுக்கு தலைவெட்ட மழு கொண்டு போவோம் இல்லையா, அதான் கவுட்டின்னு சொல்லுவாங்க, கோடாரி, அதை எடுத்து தன் தந்தையின் கால்களின் மீது எறிகிறார். அம்மழு 2 கால்களையும் யக்ஞதத்தனுடைய 2 கால்களையும் வெட்டியது. குற்றம் செய்தவருக்கு அவருக்கு துணை சென்றவருக்கும் தண்டனை வழங்குவது போல பால் குடத்தை உதைத்த காலையும் தூக்கிய காலையும் என்ன 2ஐயும் வந்து வெட்டி எறிகிறார். யக்ஞதத்தன் கீழே விழுந்தான். தனது பூசைக்குரிய தடை நீங்கியவராய் வியாசர சருமரும் முன்போல பூஜையை தொடர்கிறார். அப்பொழுது பூதகடங்கள் சூழ முனிவர்கள் வேதம் மோத நம்பெருமான் உமையுடன் விடை மீது எழுந்தருளி வெளிப்படுகிறார். அப்பெரும் காட்சியை கண்ட விசாரத சருமர் சாமியின் திருவடியில் விழுந்து வணங்கி தந்தையே என்று வணங்கி நிற்கிறார். சேருமான் விசாரதர்மரை நோக்கி, என்மேல் கொண்ட அன்பின் காரணமாக உன் தந்தையை கீழே விழும்படி வெட்டி எறிந்தாய். இனி உனக்கு நாமே தந்தையாகவும் இருப்போம் என்று அருளி கருணையினால் விசார சருமரை தடவி உச்சி மூந்து
தொண்டர்களுக்கெல்லாம் அதிபனாக்கி அதற்கு பிறகு சாமி கூறுகிறார், நாம் உண்பதையும் உடுக்கும் உடையையும் சூடும் மாலையையும் உமக்கே உரிமையாகும்படி உனக்கு சண்டேசன் என்ற பதவியை தந்தோம் என்று இறைவன் கூறி, என்ன திரைச்சந்திரன் வாழும் தன்னுடைய சடையில் இருந்த ஒரு கொன்றை மாலையை எடுத்து சண்டீஸ்வர பெருமானுக்கு சூட்டுகிறார் சிவபெருமான். சிவபூஜையில் சண்டேஸ்வரை எல்லா உலகங்களிலும் வாழும் ஞானிகள் களிப்போடு கண்டு களிக்க வானத்தில் பூமழை பொழிய சிவகணங்கள் நாரதர்கள் பாடியும் ஆடியும் மறைகள் ஓதியும் சிவ தொண்டர்களுக்கெல்லாம் தலைமையான தொண்டரானார் நம்முடைய விசாரதர்மர். யக்ஞதத்தன் சிவ அபராத செயல் செய்தும் நான்மறையின் ஒழுக்கம் நிறைந்த சேஞ்சலூர் பிள்ளையாரின் திருக்கையினால் ஏந்திய மழுவினால் எரியப்பட்டதால் குற்றங்கள் நீங்கி சுற்றத்தாருடன் சிவலோகம் சேரும் பேற்றினை பெற்றார். சண்டிகேஸ்வரர் சிவருமானுக்கு மகனானார். சரி, இது வரலாறு. கும்பகோணம் டு கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாள் செல்லும் சாலையிலே சேஞ்சலூர் கூட்டு ரோடு திரும்பி 1 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த நம்முடைய சண்டேஸ்வர் வழிபட்ட கோயில் உள்ளது. கோட்செங்கநாயனார் திருப்பணி செய்த கோயில் அது. முருகன் சிவருமானை வழிபட்டதால், அதாவது சூரசம்காரம் முடித்து திரும்பும் வழியிலே முருகப்பெருமான் சிவருமானை வழிபட்டதால் அந்த ஊருக்கு சேய்ஞலூர், சேய் வழிபட்ட ஊர். சேனா முருகன் குழந்தை தானே சிவருமானை வழிபட்ட அந்த திருக்கோயில் உள்ளது. ஞானசம்பந்த பெருமான் திருப்பாடல் பெற்ற திருத்தலம். இந்த கதையை கேட்ட பிறகாவது இந்த சண்டிகேஸ்வரர் மேலே புது துணி போட்டால், நூலை பிச்சு போட்டால் நிறைய துணி கிடைக்கும் அப்படிங்கிற முட்டாள்தனமான எண்ணத்தை நீக்கி சாமிக்கிட்ட போய், இது செவுட்டு சாமி, சண்டிகேஸ்வரர் செவுட்டு சாமின்னு எவனோ சொல்லியிருப்பான். டப்புன்னு 2 சைடு சுவரை தட்டி மேலே தட்டி கீழே தட்டாமல், அங்கே போய் கையெல்லாம் டப்புன்னு தட்டாமல், சிவாலயத்தில் நமக்கு தரும் அந்த பிரசாதங்களை சண்டேஸ்வரன் முன் கை குவித்து காட்டி, பெருமானே சிவருமான் இந்த பிரசாதங்களை எங்கள் இல்லத்திற்கு எடுத்து செல்ல அனுமதி தாருங்கள் என்று வேண்டி வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும். புரிதா? எவ்வளவு உயர்ந்த குலத்தில் பிறந்தாலும், வேதங்களை மறைகளை கற்று அறநூல் கற்று தெளிந்தாலும், பிற உயிர்களுக்கு அன்பின் மேலாட்டால் எத்தொண்டையும் செய்யலாம். தண்ணி வைக்கலாம், தவிடு கொடுக்கலாம், எவ்வளோ செய்யலாம்ல பிற உயிர்களுக்கு. இவ்வரலாறு நமக்கு இதை செய்யும். நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் 2 ஆடு மாடு வச்சிருந்தா கேவலம் இல்லை. பிற உயிர் பேணினால் தவறு கிடையாது, மாடு மேய்த்தாலும் தவறு கிடையாது. இன்னைக்கெல்லாம் படித்த பசங்க, விவசாய குடும்பத்து பசங்களே மாடு மேய்க்க யோசிக்குது, அது கேவலமாக நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சண்டீஸ்வரர் மறைவராக இருந்தாலும் அந்த தொழிலை செய்தார். இது நம்முடைய கடமை. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கேலி சித்திரம் பார்த்தேன். அதில் அந்த கார்டூன் பசுமாடு பேசுது. ஒருத்தர் அந்த மாடை பிடிச்சி அடிக்கிற மாதிரி முதல் படம். 2வது படத்தில் அந்த பசுமாடு கேட்குது, உன் தாய் உனக்கு பால் வழங்க இயலாத காலத்திலிருந்து நான் தான் உனக்கு பால் தருகிறேன். அப்படி பார்த்தால் நானும் உனக்கு தாய். உன் தாயை பார்த்தால் உன் தாயை ஒருவன் கொலை செய்ய வந்தால் நீ தடுக்காமல் இருப்பாயா? ஆனால் எனக்கு வயது மூப்பாகி விட்டது என்ற காரணத்து என்னை அடிமாட்டுக்கு விற்கிறீங்களே, நியாயமான அந்த மாடு கேட்குற மாதிரி போட்டிருந்தது. நன்றியுள்ளவர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். பசுவிடத்து மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். சற்று உடல் சோர்வு களைப்பின் காரணமாக பதிவிலே தோய்விருந்தால் மன்னிக்கவும். அந்தனர் என்பர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்பது திருக்குறள். யார் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல்
சிறப்பாக வாழ்வில் அந்த 5 கடமைகளை செய்கிறார்களோ அவர்களே அந்தணர் என்பார் வள்ளுவர். சண்டீஸ்வர பெருமான் நாயனாருடைய திருவடிகளை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.